Hi dears, assalamu alaikum. Welcome to Asktamil. நான் உங்க சாய்ரா ஆஷிக். இன்னைக்கு நம்ம உடம்புல சுத்தமா ரத்தம் இல்லாதவங்களுக்கு உடனடியா எப்படி ஹீமோகுளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்றது அப்படின்றத தான் பார்க்க போறோம். இப்போ இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு பிளட் லெவல் கம்மியாக இருக்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. குழந்தைங்க முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா ரத்தம் வந்து அதிகமாக இல்லை அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிடுறாங்க. குழந்தைங்களா இருக்கட்டும், கர்ப்பிணி பெண்களாக இருக்கட்டும், அல்லது வயசானவங்களா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் உடம்புல ரத்தம் இல்லை அப்படின்னு சொன்னால் இதை நீங்கள் 2 முறை சாப்பிடுங்க. அதிகமாக நீங்கள் அப்பப்போ சாப்பிடணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு 2 தடவை சாப்பிட்டுட்டு உங்களுடைய ஹீமோகுளோபின் லெவலில் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். ரொம்ப சூப்பராக இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். பிளட் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு டாக்டர்ஸே சஜஸ்ட் பண்ணக்கூடிய உணவு தாங்க இது. வந்து பார்த்தீங்கன்னா சுவரொட்டி, ஆட்டினுடைய ஒரு உறுப்பில் இதுவும் ஒன்று. அந்த காலத்துலலாம் யாருக்காவது உடம்பு சரியில்லை, ரத்த சோகையாக இருக்குது, ரொம்ப பலகீனமாக இருக்காங்கன்னா இதை வந்து ஒரு 2 முறை வாங்கி சமைச்சு கொடுப்பாங்க. அப்போவே பார்த்தீங்கன்னா அவங்க நல்லாவே தெம்பாயிடுவாங்க. இதை எப்படி சமைச்சு சாப்பிடும் அப்படின்றத சொல்கிறேன். ஆட்டினுடைய ஒரே ஒரு சுவரொட்டி எடுத்திருக்கேன். இதுக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகு பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, இவ்வளோதாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கைகளால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுவரொட்டி மேலே இந்த மாதிரி ப்ளஸ் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா கத்தியை வச்சுட்டு சின்ன சின்னதாக வந்து குத்தி விட்டுக்கோங்க, லைட்டாக ஓட்டை இருக்கிற மாதிரி. அந்த மாதிரி செய்கிறதுனால இதில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் சீக்கிரமாக வெளியேறி சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ நம்ம மசாலா பரட்டி வச்சுருக்கோம் இல்லையா, இதில் அப்படியே வந்து இந்த சுவரொட்டியை போட்டு நல்லா பரட்டி விட்டு எடுத்துக்கலாம். இது எல்லா பக்கமுமே நல்லா படுற மாதிரி இந்த மாதிரி மசாலாவால் நல்லா பரட்டிக்கோங்க. மசாலாவில் நல்லா பெரட்டி இது ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம செஞ்சோன்னா இந்த மசாலாலாம் நல்லா உள்ளுக்குள்ளே இறங்கி, உப்பு காரம்லாம் நல்லா உள்ளுக்குள்ளே இறங்கி சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து இந்த மாதிரி ஒரு கம்பி எடுத்துக்கிறேன். முறுக்கு சுடுறதுக்குலாம் நம்ம பயன்படுத்துவோம் இல்லையா, இந்த மாதிரி வந்து நீளமான ஒரு கம்பியாவோ, அல்லது நீங்கள் சப்பாத்தி சுடுறதுக்கு இந்த புல்காலாம் சுடுறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சுருப்போம் இல்லையா, அதை வந்து நம்ம டேரெக்டாக அடுப்பில் வச்சுட்டு கூட நம்ம இதை சுட்டு எடுக்கலாம். ஒன்று இந்த மாதிரி கம்பியில் குத்தி பொரிச்சிக்கலாம், அப்படி இல்லைனா புல்கா ஸ்டாண்ட்லேயோ அல்லது தந்தூரி ஸ்டாண்ட்லேயோ நம்ம வச்சு அப்படியே டேரெக்டாக அனலில் காமிச்சு எடுக்கலாம். சுவரொட்டியை கிரேவி மாதிரியும் செய்வாங்க, அதே மாதிரி மசாலா கொடுத்து வறுவல் மாதிரியும் செய்வாங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் செய்கிறத விட இந்த மாதிரி நீங்கள் சுட்டு சாப்பிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு ரத்தம் வந்து உடனே ஏறும். அந்த மாதிரி சாப்பிட்டாலும் உடம்புக்கு நல்லது தான். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி சாப்பிடும்பொழுது உங்களுக்கு 1 அல்லது 2 முறை சாப்பிடும் போதே உங்களுடைய ரத்த அளவை வந்து கூட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் கேஸ் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு இதை அப்படியே டேரெக்டாக அனலில் காமிக்க போகிறேன். இதை நம்ம கேஸ் அடுப்பில் பண்ணுறதுக்கு பதிலாக விறகுல நெருப்பு மூட்டி பண்ணோம்னா இன்னுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதும் கூட. ஆனால் இப்போ எல்லாருமே வந்து அந்த மாதிரி செய்ய முடியாது. ஸோ இந்த மாதிரி டேரெக்டாக கேஸ் அடுப்பில் காமிச்சு நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நிறைய பேர் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்ருக்க மாட்டீங்க. ஆனால் ஒன்ஸ் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சுவையாக இருக்கும். ஏன்னா நம்ம நேரடியாக நெருப்பில் சுட்டு சாப்பிட்றதுனால நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி சில பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் ஒன்ஸ் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது டேரெக்டாக அனலில் சூடாக சூடாக அது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வெளியில் வடிஞ்சு வரும். கம்ப்ளீட்டாக அந்த தண்ணியெல்லாம் வடிஞ்சு வரது நிற்கும் போது இது நல்லா வெந்திருக்குங்க. ஸோ இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயும் ஹை ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சு முன்பக்கமும் பின்னாடி பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி எல்லா பக்கமுமே வந்து அனலில் காமிச்சு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இதை சுற்றி சில இடங்களில் லைட்டாக கருகின மாதிரி இருக்கும். அது பிரச்சனை இல்லை, நம்ம கையை வச்சு சுரண்டோன்னா வந்துடும். பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் நல்லா வெந்துடுச்சு. அந்த தண்ணி வரது நின்றதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கிடலாம். ரொம்ப சூப்பராக வெந்திருக்கு. இப்போலாம் இதை மசாலா கொடுத்து வறுவல் மாதிரி செய்யலாம் அல்லது கிரேவி மாதிரி செய்கிறோம். ஆனால் பழங்காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நெருப்பில் சுட்டு சாப்பிடுவாங்க. ஸோ ரொம்பவே அவங்களாம் ஆரோக்கியமாக இருந்தாங்க. ஸோ உடம்புல சுத்தமாக ரத்தம் இல்லாதவங்க, ஹீமோகுளோபின் லெவல் கம்மியாக இருக்கிறவங்க இதை 1 முறையோ அல்லது 2 முறையோ வாங்கி சமைச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போய் நீங்கள் பிளட் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, அந்தளவுக்கு உங்களுடைய ஹீமோகுளோபின் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கும். அதுலேயும் இந்த மெத்தடில் மசாலா தடவி சுட்டு சாப்பிடுங்க, அதுதான் நல்ல ஒரு மாற்றம் தெரியும். இப்போ இதில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் வெளியில் போயிட்டு நல்லா வெந்து வந்திருக்கனால நம்ம கைகளால் பிச்சோம் அப்படின்னாலே இது நல்லா உடச்சிட்டு வரும். இது சாப்பிடும் போது அப்படியும் சாப்பிடலாம். அப்படி தனியாக உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னால் கொஞ்சமாக வெங்காயமும் கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ரத்த அளவு, அதாவது ஹீமோகுளோபின் லெவல் கம்மியாக இருக்கிறவங்க இதை வாங்கி சமைச்சு சாப்பிடுங்க. இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.